வணக்க மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தற்பொழுது சாமி தரிசனம் பாக்குறதுக்கு தரை வழியா போயிட்டு இருக்கோம். அதாவது 100 ரூபாய் டிக்கெட் ஃப்ரீ தரிசனம் அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் வான்வழி வரிசையில நின்று சாமி தரிசனம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? என்ன ப்ரோ என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இனியும் வரும் காலங்கள்ல இந்த மாதிரி பாலம் மூலமா போய் தான் தரிசனம் பார்க்க போறோம். திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இந்த 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒண்ணுதான் இந்த பாலம் கட்டும் பணி. திருப்பதியில எப்படி நமக்கு தரிசனம் பாக்குறதுக்கு ஒவ்வொரு அறைகள்ல தங்கிட்டு ஒவ்வொரு அறையா ஓபன் பண்ணி விடுவாங்களோ, அதே மாதிரி தான் திருச்செந்தூர்லயும் இனிமே ஒவ்வொரு அறைகளா கட்டி ஒவ்வொரு அறைகளையும் ஸ்டே பண்ணி பாலம் வழியா தரிசனம் பாக்குறதுக்கு போகலாம். தற்பொழுது வடக்கு பகுதிகளில் இந்த பாலம் கட்டு பணி கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு, கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அதுக்குண்டான பாலம் கட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் வடக்கு வாசல்ல இருந்து, அதாவது சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது கடற்கரைக்கு போகக்கூடிய வழியை தற்போது அடைச்சிட்டாங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டிலே ஏன் இந்தியாவிலே கடற்கரை ஒட்டி பாலம் அமைச்சு கோவிலுக்கு சாமி தரிசனம் பார்க்க போகக்கூடிய கட்டமைப்பு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தான் வரப்போகுது. செம்மையான ஒரு வியூ பாயிண்டா இருக்க போது. தொடர்ந்து நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் நான் அகிலன்.